இப்படி இதன் குரு உண்மை கொலமிகு கரியடு வடிகொடு தன்னதடி வழிபடும் அவருடைய கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறைகிறையே 13/7/2025 ஞாயிற்றுக்கிழமை சுமார் 9:36 மணி அளவில் நீதிமான இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வக்கரம் பெறுகின்றார் மீன ராசியில் 13/7/2025 to 28/11/2025 ஆக 138 நாள். இந்த 138 நாளும் எப்படியெல்லாம் இருக்கும்? சிம்ம ராசி. நீ சிரிக்கும் போது இந்த உலகமும் உன்னோட சிரிக்கும், அழுகும் போது உன்னோட சேர்ந்து அழுகாது. நீ பயணிக்கும் போது உன்னோட பயனுக்கும் உன்னுடைய கஷ்டத்தை எடுத்துக்கிறார், உன்னுடைய அனுபவத்தை எடுத்துக்கணும், உன்னுடைய கஷ்டத்தை எடுத்துக்கிறார், சுக அனுபவத்தை எடுத்துக்கணும். நல்ல அபிப்பிராயம், நல்ல சுக அனுபவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியதான். நீங்க எப்போதும் ஆக்டிவிட்டியா இருப்பீங்க, எப்போதும் கமாண்டிங்ல இருப்பீங்க. அது ஸ்டூடெண்ட் இருந்தாலும் கமாண்ட் தான், வாத்தியாரா இருந்தாலும் கமாண்ட் தான், வக்கீலா இருந்தாலும் கமாண்ட் தான், டாக்டரா இருந்தாலும் கமாண்ட் தான், சுப்ரீம் கோர்ட் லாயரா இருந்தாலும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தாலும், யாரா இருந்தாலும் நீதி, நிர்வாகம், அரசியல், ஆன்மீகம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், புரோகிதம், தங்கம், பஞ்சலோகம், பாருங்க, விவசாயம், மேலை நாடு, பொருள்கள் எல்லாமே உங்களுக்கு உந்துதான், எல்லாமே உங்களுக்கு உந்துதான். அப்ப கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க? அந்த அளவுக்கு சிம்மத்துக்கு இப்ப ஒரே ஒரு மைனஸ் தான். ஆனா 134 நீங்க ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள். இல்லாத ஆளைக்கு இழப்பு சாக்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா அதாவது அஷ்டமத்து சனி நீங்க பயப்படாதீங்க. அஷ்டமத்துன்னு ஒண்ணும் தசாபத்தியை மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்க பாட்டுக்கு தைரியமா செய்யுங்க. அதை விடுத்து நீங்க எதுவும் பயப்படாம செஞ்சா படிப்பு தடைபடாது. மேலை நாட்டுக்கு, வெளிநாட்டுக்கு போகலாம். என்ன ஒரு காரணம்? கணவன் மனைவி உறவு கஷ்டமா இருக்கும், கவனமா இருக்கணும். கணவன் மனைவி உறவு உங்களுக்கு 7க்கு 7 ராகு கேது, செவ்வாய் 8ஆம் பார்வை, சனி செவ்வாய் பார்வை. அப்ப சனி செவ்வாய் பார்வை இருக்கும்போது ரொம்ப மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும் இல்லையா? அது கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் மகரத்துக்கும் கடகத்துக்கும் மகத்தான ஒரு வெற்றிடம். ஆனா சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் கணவன் மனைவி உறவு பிரிவு முறிவு, கணவன் மனைவி உறவு பிரிவு முறிவு. ஆமாங்க, செவ்வாய் திசை சனி புத்தி நடந்தா, 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி நடந்தா, கன்னியா லக்கணம் வைங்க, செவ்வாய் சனி வைங்க, கன்னியா லக்கணம் செவ்வாய் சனி. அப்ப செவ்வாய் சனி அப்ப உங்களுக்கு 8க்குரியவன் 12ல போயிடுவான். செவ்வாய் கேதோட சேர்ந்து இருக்கிறான், 3க்கும் 8க்கும் உரியவன். அப்ப எப்படி இருப்பீங்கப்பா? அப்ப செவ்வாய் திசையில கவனமா இருக்கும்னு சொல்றோமா இல்லையா? அந்த வகையில தான் சிம்ம ராசி. அரசியல் கண்டிப்பா ஈடுபடுங்க, நல்லா வருவீங்க, புகழோட வருவீங்க, சத்குரோட வருவீங்க, சத்பலத்தோட வருவீங்க, வர்க்கோத்தத்தோட வருவீங்க. இன்னும் உங்களுக்கு நவாம்சத்துல சூரியன் நல்லா இருக்கணும். சித்திரை மாசம் பிறக்கணும், ஆவணியில பிறக்கணும், கார்த்திகையில பிறக்கணும், தையில பிறக்கணும், பங்குனில பிறக்கணும், இப்படி தமிழ் மாதத்துல பிறக்கணும். செவ்வாய் 3, 6, 9, 10, 11 இருக்கணும். செவ்வாய் 3, 6, 9, 10, 11 இருக்கணும். இல்ல சூரியன் உச்சம் பெற்றிருக்கணும், சூரியன் ஆட்சி பெற்றிருக்கணும். அப்ப ஆட்சி பலம், உச்ச பலம், வர்க்கோத்தமாவது இருக்கணும், இல்லைன்னா பரிவர்த்தனையாவது இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்தா ஜெயிக்க முடியும், அரசியல்ல ஜெயிக்க முடியும். ஆதிக்க நிர்வாகம், அரசியல் அப்புறம் நிர்வாகம் தானே, அதுலயும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. என்ன, சிம்ம இலக்கணத்துக்கு சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் வரக்கூடாது, சுக்கிரன் சனி ஆதிபத்தியம் வரக்கூடாது. மற்றது எது வந்தாலும் பரவாயில்ல, சுக்கிரனுக்கு சனி ஆதிபத்தியம் மட்டும் வராம இருந்தால் நிச்சயமாக அது ஒரு நல்லதை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்தாங்க. கண்டிப்பாக பஞ்சமூர்த்தி, சிவ வழிபாடு, லிங்கோஷ்டகம், சுப்பிரமணிய அஷ்டகம், பவானி அஷ்டகம், இந்த மாதிரி அஷ்டகங்கள்லாம் இருக்கு பாருங்க. அந்த அஷ்டகங்களை நல்லா படிக்கணும். அந்த அஷ்டகங்களை நல்லா படிக்கும்பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு நல்லது கிடைக்கும். அந்த பாவ கிரகத்தினுடைய பலன்கள் குறையும், பாவ கிரகத்தினுடைய குணங்கள் குறையும். நிச்சயமாக எல்லா வகையிலையும் சரபேஸ்வரர், சிவபெருமானுடைய மறுரூபத்தில் இருக்கிற ருத்ரர்,
கால பைரவர் இந்த வழிபாடெல்லாம் பண்ணும்போது நிச்சயமாக அந்த தாக்கங்கள் குறையும். ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு இந்த 138 நாட்கள் கொஞ்சம் நல்லதே செய்யும்.